ரஹீம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தாலா 2 சூறாக்கள் மூலமாக குறைஷிகள் அரபு உலகிலே வாழ்ந்த பல கோத்திரங்கள், பனு குறைலா, பனு நலீர், இவ்வாறு பல கோத்திரமாக வாழ்ந்தார்கள். அந்த ஒரு கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் குறைஷி வம்சத்தினர்கள். இவர்களை சங்கைப்படுத்தி அல்லாஹு தாலா 2 சூறாக்களிலே ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான். முதலாவது அல்லாஹு தாலா சொல்கின்றான், சூரத்துல் ஃபீல். ஃபீல் என்றால் யானைக்கு சொல்லப்படும். இந்த சூறாவை சொல்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியவர்களிடத்திலே அல்லாஹ் ஒரு கேள்வியாக, நீங்கள் அஸ்ஹாபுல் ஃபீல், அந்த யானையோடு வந்த படைக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்க்கவில்லை கேட்கின்றான். சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்ரஹாம் என்று சொல்லக்கூடியவன் யானைகளோடு தன்னுடைய படைகளை எடுத்து கொண்டு வந்தான். மிஸ்ரிலிருந்து மக்காவிற்கு வந்தான், அல்லாஹுடைய வீடை, காபாவை உடைப்பதற்காக. இதனை கேள்விப்பட்ட அப்துல் முத்தலீப், அவர்களுடைய கூட்டத்தினர், மக்காவாசிகள், அவர்களால் இந்த படையை எதிர்ப்பதற்குரிய எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இருக்கவில்லை. போய் பேசி பார்க்கின்றார். அப்ரஹாம் எதுக்கும் இணங்கி வருவதாக இல்லை. நான் அந்த காபாவை உடைத்தே தீருவேன் என்று யானை படிகளோடு வந்து ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு நிற்கிறார். சொன்னா, நான் அடுத்த நாள் வருவேன், எல்லாத்தையும் உடைச்சு போடுவேன் என்று மமதையோடு பேசினான். கடைசியில மக்கா வாசிகள் எல்லாரும் காபாவை பார்த்து சொன்னாங்க, ரப்பே, இது உன்னுடைய வீடு, இந்த வீடை பாதுகாக்கிறதும் உன்னுடைய பொறுப்பு தான் என்று சொல்லிட்டு அந்த மக்காவுக்கு சமீபமாக இருந்த மலையினுடைய உச்சியில போய் ஏறி இருந்துட்டாங்க. இப்ப இந்த படை வருது. இந்த படை வந்து கொஞ்சம் தூரமாகல, திடீரென்று வந்த யானை மூவ் ஆகுது இல்ல, அதனுடைய கால் மண்ணுக்குள்ள புதஞ்சது போல ஒரே இடத்துல நிக்குது. அந்த யானைக்கு மஹ்மூத் என்ற ஒரு பேர் சொல்லுவாரு. போகுது இல்ல. இந்த அரசன் அடிக்கிறான், சாட்டையால, ஈட்டியால குத்துறான். இந்த யானை அசையுது இல்ல. இதையும் தாண்டி இந்த படை காபாவை நெருங்கியதுதான் தாமதம். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தல்லீல். நபியை பார்த்து சொல்றான் அல்லாஹ், அவர்கள் போட்ட திட்டத்தை நாங்க உடைச்சு போட்டோம். அதன் அவன் போட்ட திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டோம். எப்படி அல்லாஹ் சொல்றான், வாரசல அலைஹிம் தைரன் அபாபீல். நாங்க அந்த திட்டத்தை உடைச்சதனுடைய முதலாவது ஸ்டெப்ஸ் என்ன தெரியுமா? அபாபீல் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக ஒரு பறவையை அனுப்பினோம். இந்த பறவை எப்படியாப்பட்டது? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சுடப்பட்ட கனமான கற்களை சொண்டுல ஒன்று, 2 கால்லையும் 2. ஒரு பறவை 3 கல்ல சுமந்து கொண்டு பறந்து வந்துச்சு. எப்படின்னு சொன்னா, இந்த கோலி சோடாவுல மூடியில பாருங்க, ஒரு குண்டு ஒன்று வச்சிருப்பாங்க, சின்ன ஒரு குண்டு, கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இதே போன்ற சிறு கற்கள், ஆனால் கனமாக இருக்கும், சுடப்பட்டது, நெருப்புல போட்டு எடுக்கப்பட்டது போன்று சுடப்பட்டது. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல். இந்த மலையில இருந்த இந்த மக்கா வாசிகள் பார்க்கின்றார்கள், திடீரென்று மேகங்கூட்டம் வருவது போல் வானம் இருளுகின்றது. பார்த்தால் அபாபில் பறவை வந்து தன்னுடைய சொண்டுகளிலும் கால்களிலும் சுமந்து வந்த அந்த கற்களை இந்த அப்ரஹாமுடைய படைக்கு மேலே போட்டது. யார் யார் அந்த படையில் வந்தார்களோ அனைவர்கள் மீதிலும் இந்த கற்கள் போய் விழுந்ததுதான் தாமதம். இந்த வைக்கோல்ல பேப்பரை செஞ்சா எப்படி இருக்கும், அது அங்கேயும் இங்கேயும் பறந்து திரிகிறது போல அவ்வளவு பேரும் அவத்துல செத்து மடிஞ்சாங்க. சப்பி துப்பப்பட்ட வைக்கோல், அதான் சாப்பிட்டு முடிக்கப்பட்டது. சப்பி துப்பப்பட்ட அந்த வைக்கோல்களை போன்று இவர்களை நாங்கள் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்கின்றார். நாங்கள் ஒரு தடவை இந்த சூறா ஓதிக்கொள்வோம். இந்த இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அதே வருடத்தில் ஆமுல் ஃபீல் என்று இந்த வருடத்துக்கு ஒரு பேரும் சூட்டப்பட்டது. இதே வருடத்துலதான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு குறைஷிகளுக்கு இல்லண்ட மதிப்பு கூடிட்டு மக்காவுல. கண்ணியமானவர்களே, ஏன்னா அங்க இருந்த கோத்திரங்களே எல்லாருக்கும் சண்டை சச்சரவு கோபம் குரோதம் பிரச்சனை இருந்துச்சு. ஏற்றத்தாழ்வு இறக்கத்தாழ்வு ஜாதி பார்க்குற அமைப்பு இருந்துச்சு. ஆனா குறைஷிகளுக்கு அவ்வளவு மதிப்பு. அங்க அவங்களுக்குள்ள இந்த ஒரு சண்டை சச்சரவு கிடையாது. அவங்க யாரோடையும் சண்டைக்கு போறதும் இல்லை. இப்ப அல்லாஹ் தால அடுத்த சூறாவை இறக்குறான். சூறா குறைஷன் இறக்கி விட்டான். அல்லா குறைஷிகளை பத்தி எல்லாம் சொல்றான். எப்படி என்ன, இந்த குறைஷிகள் ஆரம்பத்துல ஒரு பலகீனமான சாதாரண ஒரு கூட்டம். இவங்களால பசியோடையும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, வியாபாரம் செய்ய போற இடங்களையும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இவங்களோட தரஜ அந்தஸ்து கூடிட்டு இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க என்ன செய்வாங்கன்னா, கோடை காலத்துல மிஸ்ருக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, மாரி காலத்துல ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. இப்ப அல்லாஹ் தாலா அவங்களுக்கு விளங்கப்படுத்துறான். குறைஷிகளுக்கு அவர்களுடைய விருப்பப்படி சம்பவம் நடந்தது. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதா கோடை காலம், சைஃப் மாரி காலம். அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய ரிஹ்லா பயணமும் நடந்தது. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குரிய விஷயங்கள் நடந்துச்சா இல்லையா, உங்களுடைய அந்தஸ்து கூடிட்டு உங்களுடைய தேவைகள் நடக்குதா இல்லையா, இப்ப ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த காபாவுடைய ரப்பாகி அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. அந்த ரப் எப்படியாப்பட்டவன், எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சான் தெரியுமா, நீங்க பசியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு தந்தான். வஆமனஹும் மின் ஹவுஃப். நீங்க எந்த பயத்துல காபாவை விட்டு போட்டு மலைக்கு மேல போய் இருந்தீங்களோ அந்த பயத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்தானே. இதனால இந்த ரப்பு நீங்கள் தொழுங்கள், அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அப்ப நாங்கள் இந்த சூறாவையும் ஓதிக்கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. அப்ப இந்த குறைஷிகள்கிட்ட இருந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரணும். ஆபிரகாம்ட படையை கண்டு யானைகளை கண்டு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல பாரஞ்சாட்டினாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நீதான் இதை பொறுப்பெடுக்கணும். அல்லாஹ் தாலா எதிர்பாராது அந்த அந்த அட்டாக் நடக்குமென்று யாருக்கு சொல்லிடும். ஆபிரகாம் நினைச்சிருப்பானா, பேர்ட்ஸ் அது இப்படி கொண்டு போடும், அது போடுற கற்கள்ல இவங்க இப்படி எல்லாம் போவாங்கன்றது எதுவுமே கிடையாது. முறைப்படி பார்த்தா அப்படி ஒரு அணு ஆயுதம் உள்ளோணும், விழுந்தாத்தான் அவ்வளவு பேரும் அப்படி சுக்கு நூறா போவாங்க. வெறுமனை சின்ன சின்ன கற்களை கொண்டு அல்லாஹ் தாலா அழிச்சான். இந்த நம்பிக்கை வரணும். எந்த நம்பிக்கை? அல்லாஹுல நாங்க எங்களுடைய பாரங்களை எங்களுடைய நிலைமையில பொறுப்பு சாட்டுனா அல்லாஹ் தாலா நினையாத புறத்தால எங்களுக்கு பயமா இருந்தா அதுல இருந்து நிம்மதியை தருவான். பசியா இருந்தா அந்த பசியை தீக்கிறதுக்குரிய சாப்பாடை தருவான்ன்றதுல நாங்க நம்பிக்கை வரணும். எப்ப? அல்லாஹுவ வணங்குறதுல நாங்க சரியா இருக்கணும். மனுஷனுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று முகஸ்துதி, இன்னொன்று கிபிர் பொறாமை, இந்த பெருமை. ஒன்று ரியா முகஸ்துதி, ரெண்டாவது கிபிர் பெருமை. இந்த ரெண்டையும் போக்குறது ஈயாக்க நபுது வ ஈயாக்க நஸ்தாயின் தான். ஈயாக்க நாபுது முகஸ்துதி உள்ள மனுஷன் இதை அதிகமா சொல்லணும்.
இந்த சில அமல்கள் செய்ய போகல நாம் பிறருக்கு காட்டுறதுக்கு உள்ளத்துல எண்ணம் வந்தா ஈயாக நாபுது, யா அல்லாஹ் உன்னைத்தான் நான் வணங்குறேன் என்ற வார்த்தை அதிகமா நாங்க ஞாபகப்படுத்தணும். அப்ப அல்லாவுக்காக நீ நான் செய்யறேன் என்று வரும் பொழுது அங்க மோஸ்துதி இல்லை. எந்த மனுஷன்ட்ட பெருமை இருக்குதோ அந்த மனுஷன் சொல்ல வேண்டிய வார்த்தை ஈயாக்க நஸ்தாயின், யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட தான் உதவி தர்றேன். அப்ப பெருமை உள்ளவன் அவனுக்கு மமதை ஒன்று இருக்கும், எனக்கு என்ன அடிக்க ஆள் இல்ல, எந்த தேவைய எனக்கே செஞ்சு கொள்ளேலும். அப்ப இந்த வார்த்தை அவனை பணிக்குது, அந்த பெருமையில இருந்து பணிச்சு விடுவதே. ரப்ட போய் உதவி தேடு, உனக்கு தேவையில் இருக்குது, நீ உன்னால் எதுவுமே தனித்து நின்று செய்ய இயலாது, உனக்கு எந்த பெருமையும் சொந்தமும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்துல நாங்க ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் என்ற வார்த்தை அதிகமாக ஓதிக்கொள்வோம். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم آمنا في أوطاننا وسائر بلاد المسلمين آمنة مطمئنة برحمتك يا أرحم الراحمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأحبابه أجمعين برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين والحمد لله رب العالمين.